மகாராஷ்டிரா, புனே 5000க்கும் மேற்பட்ட கடைகள், கிடங்குகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்கள் இடிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். பங்களாதேஷ் ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்கள் என்ற பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கடைக்காரர்கள் அவர்கள் பெரும்பாலோர் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தங்கள் வேலைகள் அழிக்கப்படுவதற்கு முன்பு தங்களுக்கு எந்த முன்னெச்சரிக்கையும் வழங்கப்படவில்லை என்று கூறினார். முகமது சல்மான் என்ற ஸ்கிராப் வியாபாரி, கடை இடிந்து விழுந்தது. நாங்கள் 30-40 ஆண்டுகளாக இங்கு வியாபாரம் செய்து வருகிறோம். இது நடக்கும் என்று யாரும் எங்களிடம் கூறவில்லை. கிட்டத்தட்ட 5000 கடைகள் இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பை நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தும். பிப்ரவரி 8 முதல் புல்டோசர்கள் 5000க்கும் மேற்பட்ட கடைகள், கிடங்குகள் மற்றும் சிறு வணிகங்களை இடித்து மகாராஷ்டிராவின் ஆட்டோமொபைல் மற்றும் ஸ்கிராப் தொழில்களுக்கு மிகவும் தேவையான விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்துள்ளன. கிளாரியன் கருத்துப்படி சிறு வணிகர்களை குறிவைத்து, குறிப்பாக முஸ்லீம் வர்த்தகர்களை குறிவைத்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இடிபாடுகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது கடல்வாடியாகும். இங்கு சுமார் 1000 கோடி மதிப்புள்ள வணிக சுற்றுச்சூழல் அழிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி ஆட்டோமொபைல் தொழிலுக்கு உதிரி பாகங்களை வழங்குவதில் பிரபலமானது. இப்போது அது அழிந்துவிட்டது. அதாவது அவர்களுக்கு என்ன நோக்கம்னாக்க, முஸ்லீம்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். அங்கே பாருங்கள், இந்த பில்டிங் எப்படி வரிசையாக இருக்கிறதெல்லாம் எப்படி இடித்து தரமட்டமாக்குறாங்க. இதனால் என்ன கிடைக்க போகுது? இந்த நாட்டுக்கு பொருளாதார பின்னடைவு ஏற்படுத்தும். இதனால் அதாவது உணவு சங்கிலி நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி தொழில் சங்கிலி. இந்த உதிரி பாகங்கள் நீங்கள் ஒழுங்காக போய் கொடுக்கலன்னா ஆட்டோமொபைல் வியாபாரமே படுத்து போயிடும். இல்லை ஓவரான பணங்களை கொடுக்க வேண்டி வரும். அடுத்து ஊபியில் நம்ம யோகி ஆதித்யநாத் அவருடைய பக்கமும் நம்ம பார்வையை செலுத்துவோம். முஸ்லீம் வெறுப்பு எந்த அளவு அவர்கள் மனசில் குடிக்கொண்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணங்க. என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அந்த செய்தியை இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். எதிரி நாட்டின் 8 டேங்கிகளை அழித்த பரம்வீர் சர்க்ரா வெற்றியாளர் அப்துல் ஹமீதின் பெயரிடப்பட்ட பள்ளியின் பெயரை ஊபியின் கல்வித்துறை மாற்றியுள்ளது. இது முஸ்லிம்கள் மீதான விரக்தியின் உச்சம். இதை இந்நாட்டு தேசபக்தர்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் அவர்களின் தேசபக்தி வெறும் கோஷங்களில் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது யோகி ஆதித்யநாத்துக்கு முஸ்லீம்கள் மேலே எந்த அளவு வெறுப்பு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. பாகிஸ்தான் போரில் 8 டாங்கிகளை அழித்த வெற்றியாளர் அப்துல் ஹமீத், அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது கொடுக்கப்பட்டது நம்ம அரசாங்கத்தினால. ஆனால் நம்ம யோகி ஆதித்யநாத் பண்ணுற அந்த பேரை எடுத்துட்டு வேற பேரை, ஹிந்து பேரை வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு தவறான ஆளோட பேரை வச்சுருந்தா கூட நீங்கள் சொல்லலாம், சரி இதை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டுக்காக உழைச்சி ஒரு கிட்டத்தட்ட 8 அதாவது எதிரிகளுடைய போர்க்காலத்தில் எதிரிகளை துவம்சம் செஞ்ச ஒரு இராணுவ வீரருடைய பெயரை அவருக்கு பொறுக்கலை. முஸ்லீம்களை ஏன் இவ்வளோ வன்மமாக பார்க்குறாருனாக்க, இந்த சனாதனம் தலைச்சு ஓங்கணுன்னாக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது இந்த நாட்டில். முஸ்லீம்கள் எந்த காலம் வரைக்கும் இருக்கிறாங்களோ அத்தனை காலம் இங்கே சனாதனத்துக்கு அடிதான். இந்து ராஷ்டிரா ஆக்க முடியாது. அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம வழி கொண்டு வந்துட்டோம், இந்த முஸ்லீம்கள் மட்டும் வழி கொண்டு வர முடியல. அவர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம முதல்ல முடக்கணும், கல்வியை முடக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோம்னாக்க அவர்களை வேறு ஏதாவது ஒரு சின்ன குட்டி நாடு மாதிரி ஆக்கி விட்டுறலாம். இல்லை இங்கே நம்ம கொடுக்குற டார்ச்சரில் அவனுங்களே பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கும் ஓடிடணும். இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு வந்திருக்கிறானுங்க. அதோட நீட்சி தான் இப்போ பம்பாயில் நம்ம முன்னாடி பார்த்தது. முஸ்லீம்கள்ங்கிற காரணம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட அதாவது தனக்குத்தானே குழி வெட்டிக்கிறாங்க. இப்படி பண்ணாக்க அதாவது 5000 கடைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அந்த அத்தனை பேர் கூடிய
தொழிலும் போகுது, அவனுக்கு உள்ள வேலையும் போகுது. 5000 பேருக்கு வேலை கொடுக்குறதுங்கிறது சாதாரணமாக நீ இடிக்கிறிய அந்த இடத்துல அவனை வந்து வேலை கொடுத்துட முடியுமா 5000 பேருக்கு? ஏற்கனவே இருக்கிற ஆட்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கவர்மெண்ட்டு தரப்புலேருந்து. அப்போ ப்ரைவேட்டில் அவனாக ஒரு தொழிலை வச்சு அவன் கை உண்டி கால் உண்டி தன்னுடைய எதிர்காலத்தை அவன் அமைச்சிக்கிறாங்கிறப்போ அவனுக்கு நீ வந்து உதவி பண்ணி பொருளாதார உதவி பண்ணுவியா? வட்டி இல்லாத கடன்கள் கொடுத்து அவனை முன்னுக்கு கொண்டு வரதை விட்டுட்டு உல்டாவா நீ வந்து அவனுடைய தொழிலை நசுக்கினாக்க இதோடைய பாதிப்பு வந்து அந்த முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை, நமது இந்திய நாட்டுக்கும் தான். இந்திய நாட்டோட பொருளாதாரம் மிக 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 கீழே போகும். ஏற்கனவே பொருளாதாரம் நக்கிக்கிட்டு இருக்குது, இவனை பண்ணுற அல்சாட்டியத்தினால இன்னும் கீழே போகும்.